இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெயில் உதிராமல் சூப்பராக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யுதுன்றதை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் போல் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பட்டாணி பருப்பில் பண்ணுறதா இருந்தால் அதுலேயும் பண்ணலாம். இதே மாதிரியே ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு பவுலில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours to 5 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது வாழைப்பூவை கை பார்க்குறதுக்கு அது மேலே உள்ள அந்த எதலை எடுத்துட்டு உள்ளே பார்த்திங்களா அப்படி மொத்தமாக இருக்கும். அதை மொத்தமாக இப்படி எடுத்துடுங்க. கையோடு எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். இதிலேருந்து இப்போ ஒவ்வொரு பூவாக நம்ம க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பூவில் இந்த பிளாக் கலரில் நீளமாக இருக்குது இல்லையா, இருக்கிறதுலே ஹைட்டாக, அதுவும் அதில் விங்ஸ் மாதிரி சைடில் இருக்கு இல்லையா, அதையும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பூலையுமே இதே மாதிரி உள்ள ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பிளாக் கலரில் தெரியும் உங்களுக்கு. அதையும் சைடில் இருக்கிற அந்த விங்ஸ் மாதிரி இருக்கும், அதை லைட்டாக அதையும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பல்லாரி வெங்காயம், இஞ்சி, 2 மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், கருவேப்பிலை, இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 மிளகாய், 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 10 பல் பூண்டு, இதை மிக்சியில் லைட்டாக கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் மிளகாய் இஞ்சிலாம் குட்டி குட்டியாக எப்படி கட் பண்ணி போட்டாலும் அவங்க வாயில் தட்டுப்படும் இல்லையா, சாப்பிட மாட்டாங்க. அதனால இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஓட்டிக்கோங்க. ஓட்டிட்டு இப்போ இதோட பருப்பை சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தான் பருப்பை ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 அப்படி உடையாமல் இருக்கணும் பருப்பு, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் காட்டியிருக்கேன் இல்லையா, இது மாதிரி அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாயில் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இஞ்சி பூண்டு எதுவுமே தட்டுப்படாது. ஸோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த மாவை சேர்த்தது கூடவே வாழைப்பூ கை பார்த்து வச்சுக்கொள்ளையே அதை சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோடு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரொம்ப நேரம் நீங்கள் பிசையக்கூடாது. இந்த மாதிரி வடை செய்யும்போது ரொம்ப நேரம் பிசைஞ்சிங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஃபாஸ்ட்டாக கொஞ்ச நேரத்துலேயே மிக்ஸ் பண்ணி முடிச்சிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஓவராக ஹீட்டில் வச்சு வடை எப்போவுமே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நல்லா அதை ஒரு உருளையாக எடுத்து திரட்டிக்கோங்க. அந்த மாவை திரட்டிட்டு இப்போ நம்ம பருப்பு வடைக்கெலாம் தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நல்லா தட்டிட்டு ஷேப் நல்லா ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வடையாக இது போல் தட்டி போடுங்க. நீங்கள் போட்டோன்னே எண்ணெய் பபிள்ஸாக மேலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எண்ணெய் அப்படியே உடனே நீங்கள் போட்டதுமே அடங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஹீட் ஆகலை எண்ணெய்ன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்களா அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சா, அப்படி குறைஞ்சிருச்சுன்னா சூடு அடங்கினதும் வெந்துருச்சு ஒரு பக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த பக்கத்தை. அந்த எண்ணெய் ரொம்ப பபிள்ஸாக வர்றதுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். ஓரளவுக்கு மீடியமாக அதை அடங்கினதுக்கப்புறமா திருப்பினீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குன்றது அர்த்தம். இப்போ மாற்றி இது போல் 2 பக்கமும் மாற்றி போட்டு கிறிஸ்பியாக நல்லா வேக வச்சுக்கோங்க. போட்ட உடனே கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நிதானமாக திருப்பி போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கிண்டி விட்டிங்கன்னா வடை உடஞ்சிரும். சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிறிஸ்பியாக சாஃப்டான வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.